ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி குட் ஃப்ரைடே நோம்பு கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சூடாக சாப்பிட சூப்பராக இருக்கும். இதுக்கு 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க. பாசிப்பயிறு 1/2 கப் எடுத்துக்கலாம். நீங்கள் ரைஸ் எடுத்திங்கன்னா அதில் பாதி பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவுன பிறகு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சுருங்க. பாசிப்பயிறு வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இப்படி ஊற வச்சுட்டு நீங்கள் கஞ்சி மேக் பண்ணோன்னா சீக்கிரம் வெந்து வரும். அதனால தான் நம்ம ஊற வைக்கோம். பயிரும் ஊறி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குழச்சி வேக வைக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி பயிரையும் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசிக்கு ஏற்ற மாதிரி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் வரட்டும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெயிட் போட்டுருங்க. 4 விசில் வரட்டும். அரிசியும் பயிரும் நல்லா குழஞ்சி வந்துருக்கு பாருங்கள். இதேமாதிரி குழச்சி வேக வச்சா தான் கஞ்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இல்லை 2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு எல்லோரும் நோன்பு இருப்பாங்க இல்லையா? நோன்பு கஞ்சி இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நோம்பு கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.